எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கட்சியே, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை, விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து, உடல் உறுப்பு தானத்தில் சிறப்பாக செயல்படுவதற்காக இந்தியாவிலே சிறந்த மாநிலத்திற்கான தேசிய விருதும் சமீபத்தில் நம்முடைய அரசிற்கு, தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 எனும் மகத்தான திட்டத்தில் சாலை விபத்தில் சிக்கிய 4 லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்களுடைய உயிரை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசு காப்பாற்றி இருக்கின்றது. அதேபோல் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பாதுகாக்கின்ற வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழே 1250 முகாம்கள், கேம்ப்ஸ் நடத்தப்பட்டிருக்கின்றன. முதல் கட்டமாக நடத்தப்பட்ட 185 கேம்ப்களில் 2,60,60,000 மக்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க. முந்தைய ஆட்சியாளர்களால் கைவிடப்பட்ட நலம் காப்போம் திட்டத்தை நம்முடைய அரசு மீண்டும் செயல்படுத்தியது. கடந்த ஆண்டு மட்டும் இந்த முகாமில் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்கிறாங்கன்னா இந்த துறையினுடைய சாதனை. ஆகவே மருத்துவத்துறையில் இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 என்பதை நிரூபிக்கின்ற வகையில் மீண்டும் மீண்டும் நம்முடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்தது முதல் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மாசு அவர்கள் உட்பட மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அரசு நிகழ்ச்சி, நான் அதிகம் அரசியல் பேச விரும்பவில்லை. அண்ணன் மாசு அவர்கள், அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் தெளிவாக பதில் கூறினார். உங்களுக்கு தெரியும், அவர் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார், மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். சமீப காலமாக ஒரு 10 நாட்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, நடு ரோட்டில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அங்கு வந்திருந்த ஆம்புலன்ஸ் வண்டி, நோயாளிகளை கூட்டிக் கொண்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நுழைய விடாமல் அதற்கு என்னெல்லாம் தடங்கல் செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை, உங்களுடைய கட்சியே, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து, உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.